கிரிக் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஐபிஎல் இன்னும் ஒரு சில நாளில் தொடங்க இருக்குது. ஐபிஎல்னாலே எப்போயுமே மும்பை சிஎஸ்கே தான் பிக் ரைவல்ட்ரி மேட்சாக இருக்கும். இந்த வருஷத்துலேருந்து 2 டீம் வந்து பிக் ரைவல்ட்ரி மேட்சாக ஆக போகுது. அது எந்தெந்த டீம்னு பார்த்தீங்கன்னா குஜராத் அப்புறம் மும்பை. இவங்களோட பிளேயிங் 11 என்னவாக இருக்குன்னு தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் கிரிக் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இந்த டீமோட பிளேயிங் 11 2 டீமோட பிளேயிங் 11 என்னவாக இருக்கணுங்க தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா இந்த ஐபிஎல்லோட 5வது மேட்ச்சு 24ஆம் தேதி வந்துட்டு குஜராத்தில் நடக்கிறதுக்கு. இது ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம மும்பையோட பிளேயிங் 11 என்னவாக இருக்கணும்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் இவங்க 2 பேரும் தான் ஓப்பனிங் இறங்குவாங்க. ரோஹித் சர்மா செம ஃபார்மில் இருக்கார். இஷான் கிஷன் வந்து ஒரு ரெஸ்ட்லேருந்து வராரு. அதனால் இவர் எப்படி விளையாட போகிறாருன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு 1 டவுனில் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா, ஒரு யங் டேலண்டடான பிளேயர், செம பிளேயர். இந்தியா லாஸ்ட்டாக வந்து இந்தியா டீமில் இடம் கிடச்சி சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. நம்பர் 3 ஸ்பாட்டில் அவர் தான் வருவார். நம்பர் 4 வந்துட்டு சூரியகுமார் யாதவ் வந்து இன்ஜூரியில் இருக்கிறதுனால அவர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3-4 மேட்ச்சுக்கு அவைலபிள் கிடையாது. ஸோ அதனால் நேகல் வதேரா வந்து நம்பர் 4 ஸ்லாட்டில் வருவார். நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா நியூ கேப்டன், எம்ஐயோட நியூ கேப்டன் ஹர்திக் பாண்டியா வருவார். நம்பர் 6ல் பார்த்தீங்கன்னா டிம் டேவிட், பக்காவான பேட்ஸ்மேன், அதிரடியான பேட்ஸ்மேன், வந்து ஒரு ஃபினிஷர் ரோல் அவர் தான் எடுத்து பண்ண இருப்பார். நம்பர் 7ல் பார்த்தீங்கன்னா ரொமேரியோ ஷெஃபர்ட், இந்த வருஷம் தான் அவர் எடுத்துருக்குறாங்க. அவர் வந்துட்டு நம்பர் 7ல் வருவார். நம்பர் 8ல் பார்த்தீங்கன்னா பும்ரா தான் நம்பர் 8ல் வருவார். இவர் தான் இந்த மும்பையோட பவுலிங் யூனிட்டை வந்து லீட் பண்ண இருக்கார். இவர் தான் நம்பர் 8ல் வருவார். நம்பர் 9ல் பார்த்தீங்கன்னா ஜேசன் பெஹன்ட்ராப், ஒரு லெஃப்ட் ஆம்பர் சீமர், நல்ல பவுலர். நம்பர் 10ல் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் மத்வால், யங் டேலண்டட் பிளேயர். லாஸ்ட் இயர் செமையாக பண்ணியிருந்தார் மும்பைக்காக, ஒரு 5-4 எடுத்திருந்தார். ஸோ அவர் தான் நம்பர் 10ல் வருவார். நம்பர் 11ல் பார்த்தீங்கன்னா ஜெரால்ட் கோட்ஸி, நியூ டேலண்டான பிளேயர், சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர். ஒரு நம்பிக்கை வச்சு அவர் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக ஸ்டார்டிங் பிளேயிங் 11ல் வந்து கண்டிப்பாக அவர் இருப்பார். கண்டிப்பாக அவரை வச்சு தான் ஆரம்பிப்பாங்க. இம்பேக்ட் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பியூ சாவ்லா தான் இம்பேக்ட் பிளேயராக வருவார். அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு ஸ்பின்னர்னா பியூ சாவ்லா தான். ஸோ அவர் தான் இம்பேக்ட் பிளேயராக கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் மும்பையோட பிளேயிங் 11. ஒரு டைம் மறுபடியும் ரிட்டர்ன் பார்ப்போமா. ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், திலக் வர்மா, நேகல் வதேரா, ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், ரொமேரியோ ஷெஃபர்ட், ஜஸ்பிரித் பும்ரா, ஜேசன் பெஹன்ட்ராப், ஆகாஷ் மத்வால், ஜெரால்ட் கோட்ஸி. ஸோ மும்பை இந்தியன்ஸ் பிளேயிங் 11 பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஜிடி டீமுக்கோட பிளேயிங் 11 பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக சுபன் கில்லை வந்துட்டு கேப்டனாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யங் கேப்டன் பாண்டியா போனதுனால இப்போ சுபன் கில்லை வந்துட்டு கேப்டனாக போட்டிருக்காங்க. ஸோ அவர் எப்படி பண்ண போகிறாருன்னு இவங்களுக்கு தான் நான் போகிற மேட்ச்சில் தான் தெரியும். ஸோ அவங்க பிளேயிங் 11 எப்படி என்னவாக இருக்கணுங்கிறத நம்ம பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சுபன் கில், அவர் கூட பார்ட்னராக பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன், லாஸ்ட் இயர் ஃபைனலில் செமையாக பண்ணியிருந்தார். ஸோ அவர் கூட தான் வச்சு ஓப்பன் பண்ணுவாங்க. நம்பர் 3 ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்சன், செம பேட்ஸ்மேன், கண்டிப்பாக அவர் இருப்பார். நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர், ஒரு மிடில் ஆர்டர் சூப்பர் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஹேண்டர், ஸோ அவர் இருப்பார். நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர், லாஸ்ட் இயர் செமையாக ஜிடிக்காக நல்லா பண்ணியிருந்தார். ஸோ அவர் தான் நம்பர் 5ல் வருவார். நம்பர் 6ல் பார்த்தீங்கன்னா ஷாருக் கான், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிளேயர், கண்டிப்பாக அவர் நம்பர் 6ல் வருவார். ஏன்னா ரொம்ப ஹை ப்ரைஸ் கொடுத்து எடுத்துருக்காங்க, கண்டிப்பாக நம்பர் 6ல் அவர் வருவார். நம்பர் 7ல் பார்த்தீங்கன்னா ராகுல் தெவாட்டியா, ரொம்ப நல்லா ஜிடிக்காக நிறைய மேட்ச் நல்லா ஆடி வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ நம்பர் 7ல் கண்டிப்பாக ராகுல் தெவாட்டியா வருவார். நம்பர் 8ல் பார்த்தீங்கன்னா ரஷித் கான், செம்மையான ஒரு ஸ்பின்னர், கண்டிப்பாக ஒரு பயங்கரமான பேட்ஸ்மேனும் கூட. நம்பர் 8ல் கண்டிப்பாக அவர் தான் ரஷித் கான் தான் வருவார். நம்பர் 9ல் பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிளேயர், கண்டிப்பாக இந்த வருஷம் அவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ரீசெண்டாக ரஞ்சி டிராஃபியில் நல்ல ஃபார்மில் இருந்தார். ஸோ கண்டிப்பாக அவர் நம்பர் 9ல் வர வாய்ப்பு இருக்குது. நம்பர் 10ல் பார்த்தீங்கன்னா மோஹித் சர்மா, லாஸ்ட் ஓவர் போட்டிருந்தார். ஸோ அது என்ன மாதிரி போட்டிருந்தாலும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் லாஸ்ட் இயர் பர்ஃபார்மன்ஸை வச்சு பார்த்தா கண்டிப்பாக இந்த வருஷம் கண்டிப்பாக அவர் இருப்பார். நம்பர் 10ல் அவர் தான் வருவார். நம்பர் 11ல் பார்த்தீங்கன்னா ஜோஸ்வா லிட்டில், லாஸ்ட் இயர் அவர் நிறைய மேட்ச்சில் இவர் தான் பார்த்துருந்தோம் ஃபாரின் பவுலரில். கண்டிப்பாக இந்த வருஷமும் இவரை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஜோஸ்வா லிட்டில் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ ஜிடியோட 11 மறுபடியும் பார்த்துருவோமா. சுபன் கில், சாய் சுதர்சன், கேன் வில்லியம்சன், டேவிட் மில்லர், விஜய் சங்கர், ஷாருக் கான், ராகுல் தெவாட்டியா, ரஷித் கான், சாய் கிஷோர், மோஹித் சர்மா, ஜோஸ்வா லிட்டில். ஸோ இதுதான் குஜராத்தோட பிளேயிங் 11 இப்படி தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கிரிக் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல் வாட்சிங்.